தாவேக்கா ஆட்சியில் கற்பழிப்பு பயங்கரங்கிறீங்க. உங்கள் ஆட்சியில் என்ன சார் நடந்தது? முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை விமர்சனம் செய்து பெண் வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே, அறிவாலயத்தில் பேச்செல்லாம் ரொம்ப அனல் பறக்குது, கேட்கறதுக்கே சுவாரஸ்யமாக இருக்குது. தாவேக்கா ஆட்சியில் கற்பழிப்பு பயங்கரங்கிறீங்க. உங்கள் ஆட்சியில் என்ன சார் நடந்தது? இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்ச விதை இன்றைக்கெல்லாம் முளைச்சி ஆலமரமாகி அது துள்ளிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் சரிங்களா? அதெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேரோட அறுக்கணும். ஒரேடியாக பண்ண முடியாதுங்க சார். சரி, நீங்கள் ஆட்சியில் ஒரு 3 மாதத்துக்கு எலெக்ஷன் வரக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு 10-15 கற்பழிப்புகள் நடந்ததுங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லையே சார். அதுக்கு ஏதோ ஒரு சட்டம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ஐயோ நம்ம முதல்வர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. ரெண்டாவது தாவேக்கா செஞ்சாலும் யார் செஞ்சாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் அந்த நடவடிக்கை உங்கள் ஆட்சியில் எடுக்கலையே. எடுத்திருந்தாலும் மக்கள் கண்டிப்பாக உங்களை தான் வர வச்சுருப்பாங்க. நீங்கள் மக்களுக்கு செஞ்சேங்கிறீங்க. கடன் வாங்கிட்டாங்க சார், அத்தனையும் செஞ்சு வச்சுருக்கிறீங்க. கடன் வாங்காமல் செஞ்சுருந்தீங்கன்னா சந்தோஷம். ரெண்டாவது எது காரணம் என்னன்னு கேளுங்க. நீங்கள் தோற்று போனதுக்கு உங்கள் கட்சிக்காரங்களே மனக்குமரிலே தாங்க முடியாமல் தெரிஞ்சிருக்கிறாங்க. உங்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை அடித்து வச்ச கொள்ளை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. நீங்கள் அந்த கொள்ளை அடித்த பணத்தெல்லாம் மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை ஆட்சிக்கு வருவீங்க. தாவேக்காவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சார். இன்னும் 30 நாள் தான் ஆச்சு. இன்னும் பாருங்கள் அவர் என்னென்ன செய்கிறாருன்னு பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. சும்மா பார்க்காம அதெல்லாம் பேசாதீங்க சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.